வருமானம் வேணுமா? பணம் வருமானம் வேணுங்க, வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் அப்படி சொல்லக்கூடாது 2ஆம் இடம். அதே 11ஆம் இடம்னா உங்களுடைய சேமிப்பு, இருப்பு, பேங்க் பேலன்ஸு அப்படி சொல்லக்கூடாது 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது சந்தோஷம். 11ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம். 4ஆம் இடங்கிறது சுகபோகம். நீங்கள் மனசார சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மனசுங்கிறதுல 4ஆம் இடம். சுகபோகம், நல்ல சட்டை எடுத்து போடுறீங்களா, ஃபேன் செட்டு போடுறீங்களா அப்படிங்கிறது 4ஆம் இடங்கிறது சுகபோகம். 2ஆம் இடங்கிறது துட்டு. 11ஆம் இடங்கிறது சேமிப்பு. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கும், உங்களுடைய வருமானம் என்ன, எப்படி இருக்குது, எப்படி சேமிப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த இடம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வருமானம் வேணும், நீங்கள் சேமிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பணம் சொத்து சொகு பொருளோட. அப்போ 4ஆம் இடங்கிறது காரு, வண்டி, வாகனம், சுகபோகம், சுக வாழ்க்கைங்கிறது 4ஆம் இடம். 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸ், பேங்கில் ஆகிற உங்களுக்கு 11ஆம் இடம் சேமிப்பில் இருந்தால் தானே நீங்கள் ஒன்று பண்ண முடியும். சேமிப்பு இருந்தால் தான் நீங்கள் வரக்கூடிய வருமானத்துக்கு மேலே சேமிப்பு இருந்தால் தான் நீங்கள் லோன் போட்டு கூட கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நீங்கள் நல்ல முறையில் சந்தோஷமாக சுகபோகமாக வாழ முடியும். அப்போ உங்களுக்கு மிச்சம்னு ஒன்று வேணும். அப்போ 2ஆம் இடம் 2 கூடையும் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதியை நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வருங்க. சரி, அந்த நட்சத்திர அதிபதி வழிபாடு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதி அந்த நின்ற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கலாம், 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம். அப்படி இருந்தாலே நீங்கள் பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. இப்போ வரக்கூடிய கலியுகத்தில் நீங்கள் கோடீஸ்வரன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது தனம், குடும்ப, வாக்கு. 11ஆம் இடங்கிறது உங்களுக்கு சேமிப்பு. 4ஆம் இடங்கிறது சுகபோகம். 9ஆம் இடத்துக்கூடையும் 4ஆம் இடத்துல இருந்தாலும், 2ஆம் இடத்துல இருந்தாலும், 11ஆம் இடத்துல இருந்தாலும் நீங்கள் சுகபோகம் எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி தாங்க. 9ஆம் இடங்கிறது 1, 5, 9 வலுத்திருந்தாலே நீங்கள் என்ன சொல்லுதுங்க, என்ன என்றைக்கும் உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கும். என்றைக்கும் நீங்கள் வருமானம், வேலைக்கு போனாலும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே தாங்க இருப்பீங்க. அப்போ அந்த 2 கூடையுமே என்ன நட்சத்திரத்தில் போய் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரோ அவரை வழிபட வைக்கணும். வழிபட வச்சிங்கன்னா உங்களுக்கு துட்டு கிடைக்குங்க. நீங்கள் கஷ்டப்படுங்க, வேலையே இல்லாமல் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்கள். இந்த அதிபதி வழிபட வச்சு பாருங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கும். வருமானத்துக்கான மூவ்மெண்ட்டு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக. அப்போ அந்த அதிபதி நிற்கிறதுக்கு மின்னும் பெண்ணும் பாவகரம் இருக்கக்கூடாது, சுபகரம் இருக்குதான்னு பாருங்கள். சுபகரம் இருந்தால் அந்த சுபகரத்தை வழிபட வைங்க. பின்னாடி பேக்கில் அந்த கிரகத்துக்கு மின்னும் என்னென்ன கிரகம் இருக்குது, பின்னாடி எம்டி கட்டமாக இருக்கா, முன்னாடி எம்டி கட்டமாக இருக்கா, அதை பாருங்கள். அப்போ எம்டி கட்டமாக இருக்கா, அந்த வீட்டு அதிபதி யாரோ அந்த அதிபதியை நீங்கள் வழிபட வைங்க. உங்களுக்கு துட்டு வருங்க, வருமானம் வருங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. மக்கள் இன்றைக்கெல்லாம் அலையிறதெல்லாம் வருமானம், சந்தோஷம், உல்லாசம், நல்ல வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க. அப்போ நல்லா கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் அப்படி தான் அந்த இது எந்த மனிதனுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கணும், இருந்தே ஆகணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த 2 கூடையுமே எந்த நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதியை வழிபடுவீங்க. அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரோ அதை மின்னும் பாருங்கள், என்ன கிரகம் இருக்குது, பாவகரம் இருக்கா, சுபகரம் இருக்குமான்னு பாருங்கள். அதை வழிபட வச்சுங்க, உங்களுக்கு துட்டு கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.